பாதம் ஃபுல்லாக வரல் ஃபுல்லாக என் கை ஃபுல்லாக உள்ளங்கை வரைக்கும் வெடிப்பு தான் எனக்கு. அப்படியே ஓப்பன் ஆகுது, அப்படி உள்ள அந்த நரம்பு தெரியுது எனக்கு. ஒரே எரிச்சல் வலி, என்னால் தாங்கவே முடியல. இது வீட்டில் பார்த்து பயந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனாங்க, மருந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வாங்க உங்களுக்கு ரத்த டெஸ்ட் எடுத்துட்டு உள்ள மருந்து தரலான்னு 1 மாசமா போட்டு போட்டு பார்க்குறேன். எனக்கு ஒன்றும் சரியாகலை, ஒரே எரிச்சல் தான். வீட்டில் செப்பல் வாங்கி கொடுத்துட்டாங்க, வீட்டிலேயே செப்பல் போட்டு நாடு, கை க்ளோஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்கு. இந்த வலி எனக்கு எரிச்சல் தாங்கவே முடியல. சபைக்கு பாஸ்டர் மீட்டிங் வந்தோன்னா இந்த வலியோட நான் எப்படி ஒரு வேலை செய்ய முடியும்னு நினச்சி வருவேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு வந்து பலன் தந்து வேலை செய்ய வச்சார். தொடப்பமே என்னால் பிடிக்க முடியாது, சபை பெருக்கிறதுக்கு எனக்கு உள்ளங்காய் வரைக்கும் எனக்கு வெடிப்பு. நான் ஆண்டவர் அவ்வளோவா எனக்கு பலன் கொடுத்து செய்ய வச்சார். 4 மாசமா எனக்கு இந்த வேதனை. அப்பாண்ட வந்தேன் நான், அப்பாட்ட ஒன்றுமே நான் சொல்லலை, ஹாஸ்பிட்டல் போனது கூட சொல்லலை. அப்பா கிட்ட 2 கையை காட்டி நின்று நான் அப்பா கிட்ட. அப்பா 2 கை என் மேலே வச்சு ஜெபம் பண்ணி எண்ணெய் ஜெபம் பண்ணி அனுப்புனார். சரியா போய்டும் போமா தடவி பார்த்துன்னா அந்த எரிச்சல் வலி எனக்கு இல்லை, அந்த வெடிப்பு இல்லை. ஆண்டவர் பூர்ண சுகத்தை கொடுத்தாரு எனக்கு. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏசப்பாக்கு கோடான கோடி சோத்திரம். அப்பா அம்மாக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் அவங்க கவிதா அவங்க வந்தாங்க, ஜோம் பண்ண சொன்னாங்க. 2 கையை வச்சு ஜோம் பண்ணி, அது வந்து ரணகுஷ்டம் சொல்லுவாங்க. அது இதே மாதிரி பெரம்பூர்லேருந்து ஒரு வயசான அம்மா, அவங்களுக்கு 3.5 வருஷம் அவங்க மருந்து சாப்பிட்டேன்னா ஆகலை, சரியாகலை. அரிச்சல் எடுக்கும், நைட்டில் தூக்கம் வராது, அப்படி தானே இருந்துச்சு. இதே ப்ராப்ளம் தான். அவங்களுக்கு கை வச்சு ஜோம் பண்ணி பிரேயரில் கொடுத்து விட்டேன். 2 வாரம் கழிச்சு வந்து பார்க்குறாங்க, சுகமாக இருந்தது. ஹல்லேலூயா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் கொடுத்து அமிச்சேன். போன வாரம் கை நீட்டு சொன்னேன். போன வாரமே என்ன ஆயிடுச்சு, கர்த்தர் சுகமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.